எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் டிஜிகோல்ட் பர்ச்சேஸ் தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் ரொம்ப நாளாக ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த டேவும் வந்துருச்சு. இது என்னோடய ஃபர்ஸ்ட் டிஜிகோல்ட் பர்ச்சேஸுங்க. ஸோ வீட்டிலேருந்தே பூஜை, இப்போ வரலட்சுமி பூஜைக்கு வந்து சாமி முன்னாடி காசு வச்சுருப்பேன் பார்த்தீங்களா. ஸோ அதிலேருந்து ஒரு 36 ரூபாய் எடுத்துகிட்டு போனேங்க. போய் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதில் மீதி அமௌண்ட் அந்த ஜிஎஸ்டி ஏதாவது கட்டுற மாதிரி வந்துச்சுன்னா இந்த அமௌண்ட்டை வச்சு கட்டிட்டு வரணும், நமக்கு இன்னும் நிறையா செல்வம் சேரணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த காயினை எடுத்துகிட்டு கிளம்புறேன். நான் நிறைய சிட் ஸ்கீம் போட்டு நிறையா சேவிங்ஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஆனாலும் இந்த டிஜிகோல்டு வந்து கண்ணுக்கு தெரியாமலே சேர்ந்த காசு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. போகிறப்பே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப தூரம் வந்து இந்த பஸ்ஸு பின்னாடியே தான் போய்கிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல வைப்பாகவே இருந்தது. சரி, நமக்கு ஏதோ ஆசைப்பட்ட பொருள் வந்து இன்றைக்கி கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நான் கடைக்கு போகிற வரையும் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா 2 கிராம் காயின் வாங்குகிறோம், அதுக்கு வந்து எவ்வளோ ஜிஎஸ்டி வரும், எவ்வளோ வந்து 2% வேஸ்டேஜ்னால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதெல்லாம் வீட்டிலே கால்குலேஷன் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 1000 ருபீஸ்லேருந்து 1200 வரும் அப்படின்னு நினச்சி நான் அதை மட்டும்தான் ரெடி பண்ணிவிட்டு போயிருந்தேங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஹஸ்பண்ட் வந்து ஒரு 3 ஹவர்ஸ் பெர்மிஷன் போட்டு தான் என்னை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனால் நீ வந்து கரெக்டாக ஒரு 1 ஹவர் தான் டைம். ஸோ அங்கே வீடியோ எடுக்க போகிறேன், இங்கே வீடியோ எடுக்க போகிறேன்னு சொல்லி நேரத்தை ஒப்பேத்திராத அப்படின்னு சொல்லி கடை வாசலில் கரெக்டாக இறக்கி விட்டுட்டாங்கங்க. ஆக்சுவலாக லாஸ்ட்டாக ஒரு டிஜிகோல்டு கால்குலேஷன் காமிச்சிருந்தேன். நமக்கு வந்து 330 டேஸ் வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும், என்றைக்கு நமக்கு முடியுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆகஸ்ட் 21 330 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. பட் அவங்களோட கணக்குப்படி பார்த்திங்கன்னா 329 டேஸ் தான் அவங்க சிஸ்டத்தில் காமிக்குது. ஸோ அப்போ என்ன சொல்லிட்டாங்க, கரெக்டு தான், நீங்கள் சொல்கிற கால்குலேஷன் எல்லாம் கரெக்டு தான், பட் எங்களுக்கு சிஸ்டத்தில் 329 டேஸ் காமிக்கிறதுனால பில் மட்டும் நாளைக்கு தான் ஜென்ரேட் பண்ண முடியும். நாளைக்கு பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறோம், அதே மாதிரி அதை கொரியர்லேயும் அனுப்பி வச்சிடுறோம் பில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க. ஸோ நான் உள்ளே நுழைஞ்சதுமே டிஜிகோல்டு அப்படின்லாம் எதுவுமே சொல்லிக்கலங்க. நான் வந்து ரிங் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் உட்காந்தேன். எந்த தினவோ 2 கிராம் தாங்க. ஆனால் பார்க்குறது எல்லாமே ஒரு 200 கிராம் ரேஞ்சில் உள்ள நகைகளை தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஸ்ரீனிவாசா கல்யாணம் கலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. சரி, நம்ம வந்து வாங்க தான் முடியாது, அட்லீஸ்ட்டு நம்ம அதை ஒரு பார்வையாவது பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தேங்க. கண்டிப்பாக சொல்லுவேன், இந்த நகைகளை செய்கிறவங்க கையில் ஏதோ ஒரு தெய்வீக தன்மை இருக்க தாங்க செய்யுது. மலரின் பயணம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு ஆன்டிக் பைத்தியம் அப்படின்னு சொல்லி. அந்த சாமி சிலை இதெல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்னா அதிலே மெய் மறந்து போயிடுவேங்க. ஸோ நான் போத்தீஸோட இந்த ஆன்டிக் கலெக்ஷனுக்கு ஒரு அடிமை அப்படின்னே நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ இந்த ஸ்ரீனிவாசா கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 7 சவரன்லேருந்தே ஹாரம், அது மாதிரி ஒரு 4 சவரன்லேருந்தே நெக்லஸ்ஸு, அந்த மாதிரிலாம் நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்க தாங்க செஞ்சது. பட் வேஸ்டேஜ்னு பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா 24% குறையாமல் சொல்கிறாங்க. அதுக்கும் 24%க்கும் மேலேயும் இருக்கிற நகைகளும் இருக்குது. ஏன்னா அந்த வேலைப்பாடுக்கு அதுக்கு தகுந்த கூலி அப்படிங்கிற மாதிரி. இதை பார்க்குறப்ப என் மூளை சொல்லிடுச்சு, உனக்கு 1 மணி நேரம் தான் டைம் இருக்குது, நீ இதிலே டைம் வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி. ஸோ ஜஸ்ட்டு அதை வந்து ரிங் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தேன். அரௌண்ட் ஒரு 2 கிராம்ஸ்க்குள்ள உள்ள ரிங்ஸ் காமிங்க அப்படின்னதும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 950 மில்லிகிராம்ஸ் தான். ஒரு கிராமுக்கு கம்மியான ரிங்ஸ் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்கங்க. அதாவது பார்க்குறதுக்கு ஓகே, பார்வையாக இருக்கிற மாதிரி நல்ல கலெக்ஷன்ஸாகவும் இருந்தது. பட் இது எல்லாமே இப்போ நான் கையில் போட்டு காமிச்சது எல்லாமே 1 கிராம் பிலோ 1 கிராம் தாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 800 மில்லிகிராம்ஸ்லேருந்தே நிறையா கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ யாராவது வந்து எனக்கு 1 கிராம் தான் சேர்ந்துருக்கு, கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிங்ஸ் கூட பார்க்கலாங்க. பட் இது எல்லாத்துக்குமே வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 13லேருந்து 18க்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது பார்த்துட்டே இருக்கும் போதில் தான் வேஸ்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்கான்னு கேட்டிருந்தேன். இல்லை, அது வந்து நேற்றோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் கால் பண்ணி கேட்டப்போ சாட்டர்டே வரையும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் திடீர்னு இந்த மாதிரி மாற்றிருக்கீங்க அப்படின்னு. இல்லை மேடம், நீங்கள் மேனேஜர்கிட்ட தான் கேட்டுக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இந்த டைட்டானிக் கம்மல் வந்து நான் ஏற்கனவே வச்சுருந்தேங்க, அம்மா கல்யாணத்துக்கு போட்டது. பட் அது வந்து அந்துருச்சு. 2 தடவை பற்ற வச்சு கடைசியில் அது வந்து பழசில் தான் போட்டேன். ஸோ இந்த டைட்டானிக் ஸ்டார்டெல்லாம் பார்க்குறப்ப இது வந்து ஒரு 1.5 கிராம் ரேஞ்சில் வந்து அந்த மேலே உள்ள ஹேங்கிங் மட்டும் இருந்ததுங்க. கீழே அந்த பீட்ஸ் தனியாக 100 ருப்பீஸ்னு கலராக வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து 2 கிராம் இருக்குல்ல, சரி அப்போ 1.5 கிராமுக்கு இது ஒன்று பார்க்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. எனக்கு ரிங் வந்து இப்போ தான் ஏஆர்சியில் சிட்டு போட்டு எடுத்தனால ரிங் வந்து பார்க்கல நான்.
இல்லைன்னா சின்னதாக ஸ்டட்டு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் இந்த டைட்டானிக் கம்மலுக்குரிய ஸ்டட்டு வந்து ஆல்ரெடி நான் வச்சுருக்கதாங்க செய்கிறேன். ஸோ அதனால் எனக்கு ஓகே இந்த டைட்டானிக் கம்மல் வந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் ஒரு 4 காமிச்சேன் பார்த்திங்களா, அதில் தான் ஒன்று எடுத்து வச்சேன். இந்த பாசிலையும் பார்த்திங்கன்னா எதுனாலும் எடுத்துக்கலாம் நம்ம 100 ருப்பீஸுங்க. இல்லை உங்களுக்கு கலர் கலராக நீங்கள் மாற்ற பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு 2-3 கலர் கூட எடுத்துக்கலாம். பட் இதை வந்து மாற்றுறதுங்கிறது வந்து நம்மளால் மாட்ட முடியாது. ஆசாரிகிட்ட கொடுத்து தான் மாட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இந்த ஒயிட் கலரில் இருந்துச்சு பார்த்திங்களா, அந்த ஷைனிங்கான பீட்ஸு அதை தான் சூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 16 கிராமுங்க. 2 சவரனில் ரொம்ப அழகாக நிறைய ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் வந்து வெரைட்டியாக இருந்தது. நான் லாஸ்ட் டைம் வந்து பாப்பாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் இங்கே தான் சிட்டு போட்டு. பட் அப்போ இருந்ததை விட இப்போ கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் அதிகமாகவே தாங்க இருந்தது. பட் எல்லாமே மாற்றியிருக்காங்க. வந்து கம்மல் செக்ஷன்லாம் வேறு பக்கம் இருந்தது. ஸோ இந்த பேக் சைடில் வந்தோம் அப்படின்னா காயின் மீதி வந்து ஒரு 500 மில்லிகிராம் இருந்தது. ஸோ அதுக்குன்னா நம்ம ஒரு காயின் வாங்கிக்கலாம், 500 மில்லிகிராம் காயின் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேங்க. ஸோ காயின் வந்து இவங்கக்கிட்ட என்னென்ன கிராம்ஸில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் 1/2 கிராம்லேருந்து இருக்குங்க. 500 மில்லிகிராம்லேருந்து 1 கிராம் காயின் இருக்குது, 2 கிராம் காயின் இருக்குது, 4 கிராம் இருக்குது, அதுக்கப்புறமா 8 கிராம் காயின் இருக்குது. இதில் வந்து அந்த 1/2 கிராம் காயின், 1 கிராம், 2 கிராம், 4 கிராம் இது எல்லாத்துக்குமே வந்து 2% வேஸ்டேஜ் போடுறாங்கங்க. 8 கிராமுக்கு மேலே வர்ற எல்லாத்துக்குமே 1% வேஸ்டேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ 8 கிராம்லேருந்து எவ்வளோ கிராம்ஸ் வரை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 கிராம்லேருந்து 60 கிராம் வரையும் காயின்ஸ் வச்சுருக்காங்க. 8 கிராமுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 8 கிராம், 10 கிராம், 24 கிராம் அந்த பேட்டர்னில் தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 12 கிராம் சேர்த்துருக்கீங்கன்னா ஒரு 8 கிராம் காயின், ஒரு 4 கிராம் காயின் அந்த மாதிரி தான் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த 4 கிராம் காயினுக்கு 2% வேஸ்டேஜ் கொடுத்தா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சிட் ஸ்கீம் கவுண்டரில் டிஜிகோல்டு க்ளோசிங் சொல்லி கொடுத்ததுமே அவங்க வந்து நம்மக்கிட்ட அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொல்கிறாங்க. நம்மளுடைய அந்த டிஜிகோல்டு ஃப்ரண்ட் பேஜ் இதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அங்கேயே வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு சென்ட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம சென்ட் பண்ணதும் வந்து நீங்கள் வந்து நம்ம ஸ்லாட்டுக்கு என்ன கிஃப்ட் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு 1000 ருபீஸ் ஸ்லாட்டு தாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த ஹாட் பேக் இருந்தது, அப்புறம் இந்த 2 கிளாஸ் மக் இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேன் வந்து இருந்தது, அப்புறம் வந்து இந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒன்று இருந்ததுங்க. இந்த டிஃபன் பாக்ஸ் தான். ஸோ இந்த 4 ஐட்டம் காமிச்சாங்க. ஸோ ப்ராடக்ட் வந்து எல்லாமே குவாலிட்டியாக தாங்க இருந்தது. பட் எனக்கு வந்து இந்த ஹாட் பேக் வந்து பார்த்ததும் பிடிச்சிருந்தது. அதனால் அந்த ஹாட் பேக்கே நான் வந்து வாங்கிக்கிட்டேன். 2 டேஸ் பேக் அந்த சிஸ்டர் வந்து அவங்களோட ஸ்லாட்டுக்கு வந்து போரோசில் அந்த 500 வாட்ஸ் மிக்ஸி வாங்கியிருந்தேன்னு சொன்னாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது சிஸ்டர், அது வந்து ரொம்ப ஒர்த்துன்னு சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக போத்தீஸ் டிஜிகோல்டில் மினிமம் ஒரு 11,000 சேர்த்துருக்க எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் இருக்குங்க. அதுக்கு கம்மியாக சேர்த்துருந்தீங்க அப்படின்னா கிஃப்ட் வந்து கிடைக்காது. ஸோ நீங்கள் எப்போயுமே சிட் ஸ்கீம் வந்து சேர்த்து முடிக்கிறப்ப ஒரு 11,000 இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படின்னா 1000 மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் வாங்கினதுக்கு வந்து இந்த மாதிரி தான் கால்குலேஷன் எஸ்டிமேஷன்லாம் போட்டிருந்தாங்க. போட்டுட்டு அந்த பில் பெண்டிங்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதனால் பில் வந்து இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு வாய்ஸ் கொடுக்குற வரைக்கும் எனக்கு வரல. ஏன்னா ஸோ இப்போ மார்னிங் வந்து ஒரு 8:30க்கு மேலே பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு தான் இதுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேங்க. ஸோ அவங்க ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 10:30 ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்து அவங்க நாளைக்கு ஆஃப்டர்நூன் மேலே தான் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக பில் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு டீட்டெயிலான வீடியோ நாளைக்கு இதே நேரத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுறேங்க. சப்போஸ் நீங்கள் 500 மில்லிகிராமுக்கு கம்மியாக தான் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா சைடு இயர்ரிங்லாம் இருந்ததுங்க. உங்களுக்கு நோஸ் பின், சைடு இயர்ரிங் அந்த மாதிரி வந்து ப்ளெயினாக கூட இருந்தது கலெக்ஷன்ஸு. பட் அதுக்கெலாம் வேஸ்டேஜ் வந்து ஒரு 18% வரும். ஆனால் சின்ன பொருள் வாங்குறப்ப வேஸ்டேஜ் வந்து பார்க்காம நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கிராம் ரேட் வந்து ஓரளவு சேவ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் நீங்கள் வந்து தங்கமாகவே வாங்குங்க. வெள்ளியாக போய் வாங்கினீங்க அப்படின்னா அமௌண்ட்டுக்கு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிஃப்ட்டும் கிடைக்காது. அப்போ வந்து நம்ம கிராமுக்கு சேர்த்து வச்ச காசும் வந்து போயிடும். கூடிய மட்டுக்கு டிஜிகோல்டில் கோல்டாகவே பர்ச்சேஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டட்டை வந்து மாட்டுறதுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் போயிருந்தேன். அங்கே ஆசாரிக்கிட்ட அப்போ வந்து காது குத்திட்டு இருந்தாங்கங்க. இந்த மேலே பார்த்திங்களா, இது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஆக்சுவலாக இது வந்து அவங்க வந்து கோல்டு கிடையாது, வெள்ளியில் கோல்டு பாலிஷ் போல் ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நமக்கும் இது பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இதுக்கெலாம் வந்து அமௌண்ட் எதுவும் அவங்க சார்ஜ் பண்ணல. நம்மளாம் ஆசைப்பட்டு ஏதாவது அந்த காது குத்துறதுக்கெலாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வாங்கிக்கிடுவாங்க போல். ஸோ நான் போயிருந்த அன்றைக்கி கடையில் வந்து ரொம்ப கூட்டமும் இல்லை. ஸோ நமக்கு வந்து எந்த பொருள் கேட்டாலும் எடுத்து காமிச்சாங்க.
எனக்கு இந்த தடவை வந்து அவங்களுடைய கஸ்டமர் சர்வீஸ் வந்து லாஸ்ட் டைமே எனக்கு வந்து ஓகே தாங்க. நம்ம என்ன பொருள் கேட்குறோமோ அதை எடுத்து காமிக்கிறதுல வந்து தயக்கமே இல்லாமல் தான் காமிச்சாங்க. எப்பயுமே எந்த கடைக்கு போனாலும் எங்களோட டைமண்ட் கலெக்ஷன் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த தடவை வந்து யாருமே அப்படி எதுவுமே கம்பல் பண்ணல. நம்ம என்ன கேட்குறோமோ அதுதான் காமிச்சாங்க. டிஜி கோல்டுக்குமே வந்து காயின் வேணும் அப்படின்னதும் அங்கே இருக்குது அப்படின்னு காமிச்சாங்க. நீங்கள் வந்து செயின் பார்க்கலாம்ல, இல்லை இந்த மாதிரி பார்க்கலாம்ல அப்படின்னு எந்த சஜஷனும் நம்ம கொடுக்கல. ஸோ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃப்ரீனஸ் வந்து எனக்கு தெரிஞ்சதுங்க. ஒரு கிஃப்ட் கொடுக்குறதுக்காக ஒரு 5 கிராம் சில்வர் காயின் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். சரி இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கலெக்ஷன்ஸ் வந்து மேலே வந்து ஒரு பார்வை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ 5 கிராம் சில்வர் காயின் கேட்டேன். 999 பாரு. இது வந்து சாமிக்கு வந்து 108 காசு வச்சு அர்ச்சனை பண்ணுறதுக்காக சில்வர் காயின் பார்த்தேங்க. இது வந்து ஒரு 50 கிராம்ஸில் இருக்குது டோட்டல் வெயிட்டு. 7200 சம்திங் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி இது வந்து அடுத்த வருஷம் நம்ம வரலட்சுமி பூஜையொட்டி நம்ம காசு சேர்த்து வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான். அப்போ தான் ஒரு இதெல்லாமே வந்து 80 டச் தான் அப்படின்னு சொன்னாங்க. பட் சில்வர் காயின் பார் அதெல்லாம் வாங்குறது வந்து 99.9 டச்சு 999 டச் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு 5 கிராம் காயின் எடுத்து கொடுத்தாங்க. ஒரு பிள்ளையார் காயின் தான் வாங்கியிருந்தேன் நான். ஸோ ஒரு 1.5 lakhs மேலே வாங்குறவங்களுக்கு வந்து ஒரு ட்ராவல் பேக் மாதிரிலாம் கொடுத்தாங்க. எனக்கு வந்து இங்கே வெள்ளி வாங்கினதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பர்ஸ் வச்சு கொடுத்தாங்கங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு 600 ஒர்த்து உள்ள ஒரு வெள்ளி ஜாமான் வாங்கினதுக்கு ஒரு சின்ன பர்ஸ் கொடுத்துருந்தாங்க. கீழேயும் வந்து அதுக்கப்புறம் மேலெலாம் பர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னதும் அவங்களும் மேனேஜரும் வந்து எனக்கு ஒரு பர்ஸ் வந்து வாங்கி கொடுத்தாரு. சிஸ்டர் கேட்டிருந்தீங்க இங்கே செயின் வந்து எப்படி இருக்குது தாலி சரடெல்லாம் அப்படின்னு சொல்லி 7% வேஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சிஸ்டர். கலெக்ஷன்ஸ் நிறையா தான் இருந்தது. ஐ ஹோப் இந்த வீடியோ அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக பில் வந்ததும் நாளைக்கே அந்த பில்லிங் வந்து உங்களுக்கு எப்படி கால்குலேஷன் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. ஐ ஹோப் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். டிஜிகோல்டு முடிஞ்சதும் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலாமா, காயினாக வாங்கலாமா அப்படிங்கிறது உங்களோட டெசிஷன் தாங்க. அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் வந்து 15th பாயிண்ட் வந்து கிளியராக சொல்லியிருக்காங்க. ஆஃபர் ஏதாவது கடையில் இருந்தால் அது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அதை எடுத்து காமிச்சு ஏதாவது கடையில் ஆஃபர் போட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கால்குலேஷன் வீடியோ பார்க்கலாங்க பில் வந்ததும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னும் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தீபாவளிக்கு அடுத்த கிவ் அவே இருக்குது. ஸோ கீப் வாட்சிங் அண்ட் கீப் கமெண்டிங். ஹைப் பண்ண மறக்காதீங்க. ஸோ இதுதான் நான் வாங்கின டைட்டானிக் ஸ்டட்டுங்க. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் இந்த மாதிரி டைட்டானிக் ஸ்டட்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நான் வாங்கின 500 மில்லிகிராம் காயினுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.